சாம், எக்ஸாமுக்கு படிக்கலையா? எதுக்கு படிக்கணும்? நான் தான் எங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். வேற ஒருத்தரும் என் மார்க்க வாங்க முடியாது தெரியுமா? ஓ! உனக்கு கடவுள் நெறைய திறமை குடுத்திருக்கிறாரு. ஆனா, அதனால நீ ரொம்ப பெருமை ஆகக்கூடாது. அப்படியா? அதுக்கு கூட கைகள் ஏதாவது ஓவம் இருக்கு. ஆமா, அதுக்கும் உவமை இருக்குது. அந்த ஓமைய எங்க வசிக்கணும்? அந்த உவமைய லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அந்த ஓமைய எனக்கு சொல்லுங்க அங்கிள். தங்கள ரொம்ப யோக்கியன்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்கள எல்லாம் அற்பமா நினைக்கிற ஒரு சிலருக்காக இந்த ஓமையை சொன்னாரு இயேசு. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். ஆயக்காரனும் வரி வசூலிக்கிறவன் தானே? ஆயக்காரனா வரி வசூலிக்கிறவன் தான். இதுல அந்த பரிசேயன் நின்னு ஜெபம் பண்றான். தேவனே, நான் இந்த பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், அது மாத்திரம் இல்ல, இந்த ஆயக்காரனை போல இல்லாததினால் உமக்கு ரொம்ப நன்றி. நான் வாரத்துல 2 நேரம் உபவாசிக்கிறேன் கடவுளே. அது மாத்திரம் இல்ல, என்னன்னா என்ன நான் சம்பாதிக்கிறேனோ எல்லாத்துலயும் 10ல 1 நான் காணிக்கையா கொடுக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணான். ஆனா அந்த ஆஹ் ஆயக்காரன் தன் கண்ணை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அவன் தன் மார்புல அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே, ஆயக்காரன் தூரத்துல நின்னுகிட்டு தன் கண்ணை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணிச்சல் இல்லாம மார்புல அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே, பாவியாக என்மேல் கிருபையா இரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். இயேசு சொன்னாரு, பரிசேயன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லி சொன்னாரு. நல்ல ஓமை அங்கிள். இதுல இருந்து நல்ல ஓமை அங்கிள். இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சரியா சொன்ன. இதே கருத்த இன்னொரு ஊமையில பார்த்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? அது என்ன ஊமைன்னு? நல்ல ஞாபகம் இருக்கு. ஓஜன பந்தியில முதன்மையான இடத்தை பிடிக்கிறதுக்கு எல்லாரும் போட்டி கொடுக்கும்போது இயேசு சொன்ன ஓமையிலையும் இதே கருத்து தான். சரியா சொன்ன. அது மாத்திரம் இல்ல, இந்த ஊமையில வேற என்ன தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, நாம நாம நீதிமானா நினைச்சுக்கிடக் கூடாது. நாம தான் எல்லாரோட விட நல்லவன் நினைச்சுக்கிட்டு மத்தவங்களை இவெல்லாம் பாவி அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா நாம அப்படி இருந்தோம்னா நம்மளுடைய கிரியைகளை வச்சு தேவன் நம்மளை நீதிமானா தீர்க்கிறது இல்ல. நாம நினைச்சுக்கிட்டதும் நம்ம ஒழுங்கா ஜெபம் பண்றதுனால, ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறதுனால, நம்ம பிரசங்கம் பண்றதுனால நம்ம நீதிமானா இருக்கும்னு நினைச்சுப்போம். இல்ல, கடவுளுடைய கிருபையினாலதான் நம்ம நீதிமானா இருக்கிறோம். பெரிய தானியேல் கூட, நீதிமானா இருந்த தானியேல் கூட ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றான் தெரியுமா? எங்களுடைய பெரிய நீதிமானா இருந்த தானியேல் கூட ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணான் தெரியுமா? எங்களுடைய நீதி நிமித்தம் அல்ல, உங்களுடைய கிருபையை நிமித்தம் நாங்கள் இடத்தில் மன்றாடுகிறோம்னு சொல்லி, தன்னுடைய நீதிலாம் ஒண்ணு கிடையாது, உங்க கிருபையை நம்பிதான் நாங்க ஜெபம் பண்றோம்னு சொல்லி ஜெபம் பண்ணான். ஆமா, அப்படிதான் இருக்கணும். மத்தவங்கள அர்த்தமா ஒரு நாளும் நினைக்கூடாது. சரி அங்கிள். நானும் திறமை இல்லாதவங்களும் அர்த்தமா இன்னும் நினைக்க மாட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ.